பெத்லஹேமுக்கு மொத்தம் 4 பெயர்கள். பேத் என்றால் வீடு என்று அர்த்தம். பெத்தேல் என்றால் ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடு என்றும், பெத்தானி என்றால் ஹவுஸ் ஆஃப் ஃபிக்ஸ், அத்திப்பழ வீடு என்றும், பெத்சாய்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங், மீனவர்கள் வீடு என்றும், பெதஸ்தா என்றால் ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் வீடு என்றும், பெத்லஹேம் என்றால் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்றும் அர்த்தம். இப்படி பேத் பேத் என்று சுமார் 35 பெயர்கள் பைபிளில் வந்துள்ளது. இதில் பெத்லஹேமும் ஒன்று. முதல் பெயர் பெத்லஹேம். எபிரேய மொழியில் பேத் என்றால் வீடு, லகம் என்றால் பிரெட், ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். ஈராக்கில் எங்கள் ஆலய குருவானவர் இன்னொரு அர்த்தம் சொல்லி தந்தார். அதாவது அரபிக் மொழியில் பேத் என்றால் வீடு என்றும், லகம் என்றால் மீட், மட்டன், இறைச்சி என்றும் அர்த்தம். எனவே ஹவுஸ் ஆஃப் மீட், செழிப்பான சாப்பாட்டு ஊர் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். இரண்டாவது பெயர் எப்ராத்தா. எப்ராத்தா என்றால் ஃப்ரூட்ஃபுல் லேண்ட், செழிப்பான ஊர் என்று அர்த்தம். மூன்றாவது பெயர் தாவீதின் ஊர். தாவீது பிறந்து வளர்ந்து ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது இந்த பெத்லஹேம் ஊர் என்பதால் தாவீதின் ஊர் என்ற பெயர் வந்தது. நான்காவது யூதேயாவில் உள்ள பெத்லஹேம். இஸ்ரவேலில் 2 பெத்லஹேம் ஊர் இருக்கிறது. ஒன்று யூதேயாவில் உள்ள பெத்லஹேம், இரண்டாவது நாசரேத்துக்கு வடமேற்கில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் செபுலோன் நாட்டில் இன்னொரு பெத்லஹேம் இருக்கிறது. இதை வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக தான் யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். பெத்லஹேம் ஆலயம். பெத்லஹேம் மத்தியில் இயேசு பிறந்த ஆலயம் நேட்டிவிட்டி சர்ச் சிலுவை வடிவத்தில் இருக்கிறது. இதை கட்டியது கான்ஸ்டன்டைன் மன்னர். ஆலயத்தின் உள்ளே சத்திரம் இருந்த இடம், மாட்டுத்தோல் இருந்த இடம், நட்சத்திரம் வந்து நின்ற இடம் அனைத்தும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். குகைக்கு மேலிருந்து உள்ள புல்லணை முன்னணையை பார்ப்பதற்கு வசதியாக 10 இன்ச்சு துவாரமிட்டு அதை சுற்றிலும் தங்கத்தாலான நட்சத்திரத்தை பதித்து வைத்திருக்கிறார்கள். முன்னணையை பார்க்க பக்கவாட்டில் உள்ள படிக்கட்டு வழியாகவும் நான் இறங்கி போய் பார்த்தேன். இந்த ஆலயத்தின் முன்னால் உள்ள முன்னணை சதுக்கத்தில் வருஷந்தோறும் டிசம்பர் 24ஆம் தேதி இரவு மக்கள் பாடி கிறிஸ்மஸ் பவனி வருவது வெகு வெகு சிறப்பாக இருக்கும். இந்த நேட்டிவிட்டி சர்ச் ஆலயத்தின் வாசல் 4 அடி உயரம் மட்டும்தான். குனிந்து தலை வணங்கிதான் உள்ளே செல்ல வேண்டும். தாழ்மையுள்ளவர்களை இன்றும் இயேசு உயர்த்துகிறார். பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 12:20 படி சமாதானம் பண்ணி சந்தோஷமாயிருங்கள். எஸ்தர் 9:18 படி விருந்துண்டு சந்தோஷமாயிருங்கள். சந்தோஷம்தான் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தான் சந்தோஷம். விஷ் யூ ஆல் எ மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர்.